நண்பர்களே வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேபிள் ஒர்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவுகளை தெரிவிங்க. ஸோ கேபிள் லிங்கில் நம்ம வந்து கேபிளை இழுத்துடலாம். ஆனால் கேபிளில் கிளாண்டு போடுறது தான் பெரிய வேலை. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி இந்த அளவில் கேபிளை வந்து நம்ம மேலே உள்ள இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணினீங்கன்னா உள்ளே வந்து கம்பி இருக்கும். ஸோ அந்த கம்பியை கரெக்டாக கட் பண்ணி கிளாண்டு போட்டால் வேலை முடிஞ்சுது. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மேலே உள்ள ஸ்லீவை வந்து இன்சுலேஷனை வந்து நம்ம வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம ராங்காக பண்ணக்கூடாது. அதாவது ஸ்ட்ரைட்டாக உள்ளே வச்சு கத்தியை வச்சு அமுக்கிடக்கூடாது. ஏன்னா கம்பியை தாண்டி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதனால் நம்ம வந்து ஷார்ப்பாக இருந்தது கத்தி அப்படின்னா உள்ளே போய் காயமாயிடக்கூடாது. அதனால் சாய்வாக வச்சு நம்ம இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிளாண்டில் உள்ள பாட்டம் அந்த த்ரெட்டு, அப்புறம் ரப்பரு, அதுக்கு மேலே வந்து வாஷர் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்கிடுவோம். சரிங்களா? டேப் அடிச்சுட்டு கிளாண்டை இப்படி தான் உள்ளே இன்சர்ட் பண்ணோம். ஸோ எளிய முறை தான். நிறைய பேர் கிளாண்டு போடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து கம்பியை வந்து கரெக்டாக வெட்டணும். வாசர் அளவை விட தாண்டி வெட்டிட்டோம்னா மேலே போடுற மேல் வந்து உள்ளே போகாது. ஸோ அதுக்கு வந்து திருப்பி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக பெண்ட் பண்ணி ஆக்ஸா பிளேடில் கரெக்டாக வச்சு அறுத்துட்டு நம்ம அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ரவுண்டாக அறுத்துட்டு வளைச்சி விட்டோம்னா கரெக்டாக நின்றுக்கிடும். கிளாண்டிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ கேபிள் போடுறது பெருசு இல்லை, அந்த கேபிளுக்கு வந்து நம்ம கிளாண்டிங் பண்ணி போட்டால் தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கிளாண்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படியே கேபிளை உள்ளே இழுத்து வயரை இது பண்ணி கம்பியை வச்சு டேப் அடித்து வேலையை முடிச்சுடுவாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் நீட்டாக பண்ணி கொடுத்தா தான் காலத்துக்கும் இருக்கும், நம்ம பேர் சொல்கிற மாதிரி கிடக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து எப்படியும் கேபிள் போடுறதுனால அவங்களுக்கு ரேட்டும் அதிகம். லேண்டு போட்டு டைட் பண்ணி கொடுத்தோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அளவுப்படி வச்சு ஆக்ஸா பிரேமில் லைட்டாக ஒரு மார்க் பண்ணாலே கம்பி கட்டாயிரும். அப்படி கட்டாகாத கம்பியை தனித்தனியாக எடுத்து கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணி பெண்ட் பண்ணி நீட்டாக தட்டி விட்டோம்னா கீழே உள்ள மெக்கானிசம் வந்து மேலே வராது. ஸோ மேலே வராதுங்கும் பட்சத்தில் நம்ம உள்ள மேலே கரெக்டாக உள்ளே போட்டு டைட் பண்ணி விட்டோம்னா அசையாமல் நின்றுக்கிடும், பிடிக்கிட்டு வெளியே வராது கேபிள். ஸோ நம்ம வந்து பேனல் போடுக்குள்ள வெறும் வயரை மட்டும் உள்ளே விட்டாச்சுன்னா நீட்டாக இருக்கும், லாங் லைஃபாக இருக்கும். இல்லைன்னா கேபிள் சைடில் ஹோல்ஸ் இருக்கும், அதை அடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அது ஓப்பனில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ பார்க்குற மாதிரி அந்த கம்பியை வந்து நல்லா நீட்டாக ஒரு 90 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு நம்ம கம்பியை பெண்ட் பண்ணி விட்டு மேலே உள்ள கிளாண்டு மேலே வந்து போட்டு அவ்வளோதான், சிம்பிள், வேலை முடிஞ்சிங்களா? அப்புறம் மேலே ஒரு நட்டு இருக்கும், அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பேனலுக்குள்ளே கரெக்டாக மடித்து கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு. அதே போல் இதில் வந்து நிறைய பேர் ஒரு சில நேரம் தப்பு பண்ணுவாங்க, கேபிள் அளவு வந்து சுகராக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எப்படியும் கூட ஒரு 2 அடி 3 அடி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுங்க. வெரி சிம்பிள். இந்த மெத்தடில் நீங்கள் கேபிள் வந்து கிளாண்டிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை ஆதரவும் ஊக்கமும் அளித்து வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதே போல் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.